கோவை ரயில்வே பணிமனை முன்பு SRMU தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்த்தும், பொதுத்துறை சொத்துக்களை தனியாருக்கு விற்பனை செய்வதை எதிர்த்தும், வேளாண்மை சட்ட திருத்தத்தை எதிர்த்தும் இன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் மேற்கொள்வதாக மத்திய தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து அறிவித்தன. தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் கோவையில் வங்கி, இன்சூரன்ஸ், தொலைத்தொடர்பு சேவைகளில் சிறிது பாதிப்பு ஏற்பட்டது. பல்வேறு துறை, மத்திய மாநில அரசு அலுவலகங்களிலும் ஊழியர்கள் வராத காரணத்தால் பணிகள் பாதிக்கப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக கோவை ரோடில் உள்ள ரயில்வே பணிமனை முன்பு SRMU சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சவரம்பு என்ற பெயரால் முடக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டிக்கிறோம். SRMU ARF தலைமையிலே இன்றைக்கு நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் அகில இந்தியா முழுவதும் உள்ள மத்திய அரசு தொழிற்சங்கங்களும், அனைத்து ஊழியர் சம்மேளனமும், ரயில்வே தவிர அனைத்து துறையும் இன்றைக்கு பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக SRMU ARF தலைமையிலே பொதுச் செயலாளர் கண்ணையா அவர்களின் ஆணைக்கு இணங்க, HMS-னுடைய அகில இந்திய தலைவர் ராஜா ஸ்ரீதர் அவர்களின் ஆணைக்கு இணங்க இந்த ரயில்வே துறை இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசாங்கம் பொதுத்துறைகளை சிறிது சிறிதாக விற்பதற்கான முயற்சித்து அனைத்து துறையையும் தனியார் துறைக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். விமானத்துறை, நெய்வேலி நிலக்கரித்துறை மற்றும் BSNL துறை, எலக்ட்ரிக்கல் துறை போன்ற பல்வேறு துறைகளை இந்த அரசாங்கம் இன்றைக்கு தனியார் துறைக்கு விற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ரயில்வே துறையையும் விற்பதற்கான முயற்சியிலே இன்றைக்கு அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. இதையெல்லாம் எதிர்த்தும், அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை, போராடி பெற்ற சலுகைகளை பறிப்பதை எதிர்த்தும், தொழிலாளர் நல சட்டங்களை மாற்றுவதை எதிர்த்தும் அனைத்து தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு வேலை நிறுத்தம். அந்த வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவாக ரயில்வே துறை நாங்களும் வேலை நிறுத்தத்திலே ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் அப்படி ஈடுபடுகின்ற போது இந்த அரசாங்கம் மாறும், பொதுமக்களுடைய மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதாலே எங்களுடைய ஆதரவை இந்த வேலை நிறுத்தத்திற்கு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது.